இயேசு இந்தியாவை சேர்ந்தவர். அவர் கிருஷ்ணரோட ஒரு அவதாரம்னே சொல்லலாங்க. ஏன் புத்தர்கிட்டையும் கூட நிறைய விஷயங்கள் அவர் கற்றுருக்காரு. அவர் பிறந்தது இந்தியா தாங்க. இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் ஏன் இப்போ இவ்வளோ பாப்புலர் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு துணி தாங்க. அதுதான் இந்த துணி. இதோட பேர் ஷ்ரவுட் ஆஃப் டுரைன் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த துணி கிட்டத்தட்ட 4.4 மீட்டர் லாங்கும் 1.1 மீட்டர் வைடு இருக்கிற இந்த துணியில் தான் இயேசுவை அடக்கம் பண்ணும்போது இயேசுவை மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி அது உண்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் ஒரு மனுஷனோட உருவம் அப்படியே அச்சு பதிஞ்சிருக்கு. முன்புறமும் பின்புறமும் 2 சைடு பதிஞ்சிருக்கு. அந்த அச்சுகள் இருக்கிற காயங்கள் கிட்டத்தட்ட பைபிளில் இயேசு உடம்புல என்னென்ன காயங்கள் இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தலையில் அந்த முள்முடி சூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் கைகளில் ஆணி அடித்தது, முதுகில் சாட்டை அடி கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே இயேசுவோட சிங்காக இருக்குன்னே சொல்லலாம். இதனால் இந்த துணி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப ஒரு தூய்மையான விஷயமா அதை இன்னுமே பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இட்டாலியில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் கூட இன்னுமே வச்சு அதை ரொம்ப பத்திரமா வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அவ்வளோ ஒரு தூய்மையான துணினே இதை நம்பப்படுது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க 2026. அதோட ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா 40% ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ இந்தியாவை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாக உண்மை கிடையாதுங்க. உண்மை என்னன்னு நான் சொல்கிறேன். முதல்ல 1987 இட்டாலியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி இந்த துணி எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் முடிவில் என்ன வெளியாகுது அப்படின்னா இந்த துணி இந்தியாவை சேர்ந்த ஒரு துணி, இந்தியா மூலமாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுகள் எல்லாம் சொல்லுது. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் இயேசு அவர்கள் 12 வயதுலேருந்து 30 வயது வரை என்ன பண்ணார் அப்படின்னு பைபிளில் குறிப்பில்லை. அப்போது மக்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வயசில் அவர் இந்தியாவில் இருந்ததாகவும் இந்தியாவில் முக்கியமாக நிறைய இடங்களுக்கு போய் வந்ததாகவும் அங்கே ஆன்மீகம், மருத்துவம், தியானம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் 2026 இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் நடந்திருக்குங்க. அந்த ரிசர்ச்சில் அந்த துணியை எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் என்ன ஆகுது அப்படின்னா 40% ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ இந்தியாவை சேர்ந்தது சொல்கிறாங்க. அது இல்லாமல் மிச்ச டிஎன்ஏ மற்ற நாடுகளையும் சேர்ந்தது இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அனிமலோட டிஎன்ஏ, மீன்களோட டிஎன்ஏ, பிளான்ஸோட போலன் கிரைன்ஸு, பேர்ட்ஸோட டிஎன்ஏன்னு பல விஷயங்கள் அதில் நிறைஞ்சு இருக்குங்க. இது எல்லாமே மோஸ்ட்டாக இந்தியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த துணி ஒரு வேளை இந்தியாவில் தயாரிச்சிருக்கலாம். முக்கியமாக வேலி சிவிலைசேஷனில் தான் இந்த துணி முக்கியமாக தயாரிக்கப்பட்டதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் இந்தியர்கள் தானே. அதனால் அவங்க கைப்பட்டு அந்த துணி செஞ்சும் போது அதில் அச்சான டிஎன்ஏ மூலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குதுங்க. இந்த ஒரு ரிசர்ச் வச்சு நாம் இயேசு இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த துணியை கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த துணி இயேசுவோட பீரியடில் இருந்த துணியே கிடையாது, மிட் பீரியடில் இருந்த ஒரு துணி தான். அப்போது இந்த போத்தி இருக்கிற மனுஷன் யார் அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் வருதுங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூற்று ஒரு பொய்யான கூற்று, இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 இடங்களில் கார்பன் டேட்டிங் பண்ணியும் 3 இடங்கள்லேருந்து இதே ரிசல்ட் தாங்க வந்தது. அதுக்கப்புறம் இந்த துணியை வச்சு வைட் ஆங்கிள் எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அதில் துணியில் உள்ள செல்லுலோஸ் எல்லாம் செதைக்கப்பட்ட அளவை வச்சு இந்த துணி 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு துணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ரொம்பவே இயேசுவோட சிங்க் ஆகுது. கண்டிப்பாக இது இயேசுவோட துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றும் இருக்குதுங்க. இந்த 14 அடி உயரமுள்ள துணி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமாங்க? இட்டாலியில் டுரைன்கிற நாட்டில் ஒரு பேராலயத்தில் இன்னுமே அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. இயேசுவை அதில் தான் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இதை சொல்லலாங்க. 18 வயசுலேருந்து 30 வயசில் பைபிளில் எதுவுமே இயேசுவை பற்றி குறிப்பிடல. நிறைய நூல்களில் இயேசு அந்த வயசில் மிஸ் ஆனதுக்கான காரணம் அவர் இந்தியா போய் ஆன்மீகம், தியானம், மருத்துவம் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சைட்லேருந்து நிறைய இடங்களில் சுற்றி பார்த்துருக்காரு. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக 40% ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ இந்தியாவை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ஸோட போலன் கிரைன், அனிமல், ஃபிஷ், பேர்ட்ஸ் அப்படிங்கிற டிஎன்ஏவும் இந்தியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளில் இருந்தாலுமே 40% அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லையா? இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு டிஎன்ஏன்னு தானே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இயேசுவோட டிஎன்ஏலாம் சொல்லலை. அந்த துணியில் இருந்த டிஎன்ஏ தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இது இயேசுவோட துணியே இல்லைன்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அந்த துணியில் அச்சிடப்பட்ட அந்த மனிதன் யார்? கிட்டத்தட்ட பைபிளில் இயேசுவை குறிப்பிட்ட அத்தனை விஷயங்களும் அந்த உடம்புல இருக்குது. அப்படின்னா அந்த உருவம் கொண்ட மனுஷன் யார்? அந்த துணிக்கான உண்மையான ஒரு நபர் யார்? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி விஷயத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எந்த ஒரு மதத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லலைங்க. இயேசுவோட வாழ்க்கையும் அந்த துணி இப்போ கொடுத்துருக்கிற அறிவியல் ப்ரூஃபையும் தாங்க சொல்கிறேன், மற்ற எதுவுமே இல்லைங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.